ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமர், யூஎஸ் அஸ்ட்ரானமர். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனார். அவர் பேரில் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோவர்னா ஒரு சின்ன கார் மாதிரி, மோம கார் மாதிரி ரோவர் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவரோட பேர் வச்சுருக்காங்க, கார்ல் சகான் சென்டர் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து அவர் மேலே நிறைய பேருக்கு பிரியம் ஜாஸ்தி என்ன போல. ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்டிஸ்ட். நிறைய வழக்கில் நீங்கள் படிச்சுக்கங்க. அவர் வந்து அவரோட ஒரு புக்கில் ஒரு சின்ன போர்ஷன் அதை பற்றி தான் அதான் நான் சொல்ல. அவர் என்ன சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு ஒரு நாள் அவர் வந்தார். அப்படியே அரக்க பறக்க ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னாராம், எங்க வீட்டில் என்னோட கராஜ் இருக்குல்ல, அந்த கராஜில் டிராகன் என்ன இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிராகன் நிறைய படத்துலலாம் வரும்ல. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன படம் வந்து ஃப்ரோசன் பார்த்தீங்களா? டிராகன். ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணோம், எதையும் விசாரிக்காம சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ கால்சகன் சொல்ற அப்படியா, வெரி குட். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க டிராகன் பற்றி, நான் பார்த்ததில்லை, நானும் கூட வரேன் காமிச்சேன். ஸோ ஃப்ரெண்ட் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் காரில் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கூட்டு பண்ணுறாரு. ஜெராஜ் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா எம்டி. ஸோ கால்சகன் திரும்பி ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ டிராகன் இருக்குன்னு டிராகன் தெரியலையே. ஓ, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கண்ணுக்கு தெரியாது டிராகன், இன்விசிபிள். பட் கால்சகன் யாரு? சயின்டிஸ்ட். ஆட்டம் கண்ணுக்கு தெரியுமா? எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியுமா? பட் அதெல்லாம் இல்லையா? ஸோ கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனாலே ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்றாலும் சயின்டிஸ்ட் கிடையாது இல்லையா? ஏன்னா கண்ணுங்கிறது வந்து ஒரு டிடெக்டர், அவ்வளோதானே. ஓகே, நான் வேற டிடெக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ கால்சகன் சொல்றாரு, ஓ தென் ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா, நான் சயின்டிஸ்ட் கவலைப்படாது. நான் என்ன பண்ணேன்னா பக்கத்து கடையில் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து இங்கே தரையில் ஊற்று. இப்போ டிராகன் நடந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பெயிண்ட்ல என்ன வரும்? காலடி தடம் மட்டும் வரதில்லை, அந்த காலடி தடம் எவ்வளோ அழுத்தமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கணக்கு பண்ணி அந்த டிராகனுடைய வெயிட் என்னன்னு கூட நான் கண்டுபிடிப்பேன், கவலைப்படாத. இப்படிதான் பாலண்டியாலஜிஸ்ட். பாலண்டியாலஜிஸ்ட் என்ன அர்த்தம்? முற்கால விலங்குகளை குறித்து ஆராயறாங்கல்ல. அவங்களாம் சொல்றாங்கல்ல, டைனாசரஸ் வந்து இவ்வளோ கிலோ இருந்தது. எப்படின்னா அந்த காலத்தில் போய் தராசு வச்சு அளந்துட்டா வந்தாங்க இல்லைல்ல. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி தான். அந்த இதோடைய கால் அழுத்தம் இருக்குல்ல, அந்த அழுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கணக்கு பண்ணலாம். கரெக்டாக கிராம் அளவு கணக்கு பண்ண முடியாம இருக்கலாம், பட் ஆனால் 4.5 கிலோலேருந்து 5.5 கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணலாம். ஸோ கால்சகன் யார்? சயின்டிஸ்ட். கவலைப்படாது, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறேன். ஒன்று அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த டிராகன் வந்து காலை தரையில் வைக்காது, முதக்கும். என்ன பண்ணும்? என்ன கால்சகன் திரும்பி தலையை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கவலைப்படாது. டிராகன்னா என்ன பண்ணும்? என்னத்தை வெளில விடணும்? அந்த ஃபயரை வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைங்க, அந்த ஃபயரும் இன்விசிபிள். அதுவும் ஒன்று கவலையே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் வந்து காலேஜ் இருக்குது. காலேஜில் வந்து சயின்டிஃபிக் லேப் இருக்கும், ஃபிசிக்ஸ் லேபு. அங்கே போனேன்னா எனக்கு வந்து இன்ஃப்ராரெட் கேமரா கிடைக்கும். ஃபயர் தான் என்ன வரணும்? என்ன வரணும்? இன்ஃப்ராரெட் வரணும். ஸோ நான் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து இன்ஃப்ராரெட் இருக்கிறத வச்சு நம்ம வந்து we can see actually whether டிராகன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இந்த ஃபயர் ஸ்பெஷல் ஃபயர் இருக்கு, இதுல இந்த இன்ஃப்ராரெட்டே வராது. நம்ம அந்த நண்பரை நம்பலாமான்னு சொல்றாரு. ஸோ அந்த கேராஜ்ல டிராகன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
பல சமயங்களில் நம்ம இருக்கக்கூடிய சிக்கல் இல்லை. கராஜுக்குள் இருக்கும் டிராகன், அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏதாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஒரு விடை இல்லாத பதில் தான், அதாவது விடை தேட முடியாத பதில் தான். விடை தேட முடியாத பதில் இல்லை, விடை இல்லாத ஒரு பதில். ஸோ இருக்கா இல்லையா? ஸோ ஏமாத்துறாங்களா உண்மையை சொல்றாங்களா? நம்மளால அந்த நண்பருக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் ஆகிடலாம். ஸோ நம்ம வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் அரிஸ்டாட்டிலுடைய விஷுவல் ரே அல்லது பிளாட்டோனுடைய விஷுவல் ரே ரெண்டுத்துக்கும் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? டிராகன் இந்த கேரேஜ் தான். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும்.